Hi friends, நான் உங்கள் சிவா சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 3 பெட்ரூம் ஒரு கெஸ்ட் ரூம், அதாவது 4 பெட்ரூம் கணக்கு வந்துடும், ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி. ஸோ இது வந்து கூடாஞ்சேரியில் பண்ணியிருக்கிறோம். இது 4.5 years முன்னாடி பண்ணது. ஸோ வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து கார் பார்க்கிங்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு 5/10 சைஸ் வந்து சிட் அவுட் இருக்குது. சிட் அவுட்க்கு அப்புறம் மெயின் டோர் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இந்த சிட் அவுட்டில் வந்து இதில் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம், சும்மா எலிவேஷனுக்காக. இது சிட் அவுட்டில் வந்து இது வந்து இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்காக, இல்லை ஜென்ரேட்டர் வைக்கிறது, அதில் சும்மா நம்ம உட்கார்றது, ப்ளஸ் வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்டு, இதுக்காக இது டிசைன் பண்ணிருக்கு இந்த இடம். மெயின் டோர் வந்து டீக்கில் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் டோரில் இருக்க டிசைன் தான் வந்து வீட்டோட கான்செப்ட். அதாவது இதில் ஒரு 4 டாட் இருக்கும், அப்புறம் ஒரு லென்த்தியான ஒரு 3 பீஸ் இருக்கும். இது வந்து வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையுமே இருக்கும். விண்டோஸில் இருக்கும், கிரில்லில் இருக்கும், அப்புறம் சீலிங்கில் இருக்க டிசைனில் இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஹால் சைஸ் வந்து ஒரு 20/14 இருக்கும். அதாவது 21 அடி நீளம் இருக்குதும், இது வந்து ஒரு 14 அடி இருக்கும். ஸோ இதில் ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்கிறோம். பின்னாடி ஸ்டேர்கேஸ்க்கு பின்னாடி விண்டோஸ் இருக்குது. இதில் சீலிங்கில் இருக்கிற எல்லா டிசைனுமே நம்ம வந்து கான்க்ரீட்டில் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷல். மோரோவர் இந்த ஒரு பார்ட்டிஷன் இதுவும் வந்து ஃபுல்லாக வந்து கான்க்ரீட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து கான்க்ரீட் ஃபினிஷ். இதில் இருக்க பில்லர்ஸ் எல்லாமே. இது ஆக்சுவலாக ஹாலில் வந்து அந்த பெட்ரூமோட டாய்லெட் ஸ்பேஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கோம். இதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டேர்கேஸ்க்கு அடியில் நம்ம டிவி செட் பண்ணியிருக்கோம். அதிலே வாஷிங் மிஷின் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறுறதுக்காக ஒரு ஸ்டேர்கேஸ். இது வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸ். இது ஒரு 10/20 சைஸ் இருக்கும். கிச்சன் டைனிங் எல்லாம் சேர்த்து டோட்டலாக இதில் ஒரு 3 feet வந்து நம்ம தனியாக ஒரு ஷெல்ஃப் போர்ஷன் மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பார்ட்டுக்காக. கிச்சன் வந்து இதில் எல் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். இங்கே வாஷ், அப்புறம் வந்து இந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி வந்து நம்ம விண்டோஸ் வைக்கல, அதனால் நாங்கள் சிம்னி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது கிழக்கு பக்கங்கிறதுனால அந்த பக்கம் வந்து விண்டோஸ் வைக்க முடியல. ஸோ அதனால் சிம்னி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு விண்டோ வச்சுருக்கோம். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக. இது யூட்டிலிட்டி ஏரியா. இது ஆக்சுவலாக இருக்காதுன்னா பின்னாடி ஒரு வாஷ் பேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நான்வெஜ் சமைக்கிறோம், இல்லை வெளியில் வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இது தனியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 டோர் கொடுத்துருக்கோம். யூட்டிலிட்டி ஏரியாங்கிறது தனியாகவே இருக்கும். இங்கே வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ பக்கத்தில் ஒரு காமன் டாய்லெட் மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து பின்னாடி வெளியில் போகிறதுக்கான வாசல். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கும், மாஸ்டர் பெட்ரூம். இந்த டோர் வந்து டீக்கில் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப். இதெல்லாம் கெட்டும் போதே நம்ம டிசைன் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஒரு ஷெல்ஃப் வச்சிடலாம்.
இங்கே கிங் சைஸ் போடுற மாதிரி ஒரு பெட் சைஸு. இதில் இருக்கிற சீலிங் டிசைன், இந்த சைடில் இருக்கிற டிசைன்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து கான்க்ரீட்லேயே பண்ணுறது. இது வார்ட்ரோப். இது உள்ளே வந்து ஃபுல்லாக கடப்பா ஷெல்ஃப் வச்சு பண்ணியிருக்கோம். வெளியில் வந்து தனியாக நம்ம வுட் ஒர்க் பண்ணியிருக்குது. ஸோ உள்ளே வந்து கடப்பா ஷெல்ஃபில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் வுட் ஒர்க், கரையான் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட் வந்து இதில் வாஷ் ஏரியா தனியாக இருக்கும், அதாவது பாத்துக்கு தனியாக ஒரு ஸ்பேஸு, அப்புறம் வந்து வாஷ் பேசின் தனியாக ஸ்பேஸ் இருக்கும், அப்புறம் கிளாசெட் தனியாக ஒரு ஸ்பேஸ். ஸோ ட்ரை டாய்லெட் மாதிரி. இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறின ஸ்டெப்பு. இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து வைடாக இருக்கும். இந்த விண்டோவும் வந்து நம்ம மெயின் டோரில் இருக்க கான்செப்ட் தான். அதாவது 3 பெரிய கோடு, அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 3 சின்ன டாட்டு. ஸோ அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர். இந்த ஹாலில் இருந்து இப்படி மேலே வந்தோடனே ஹால் வந்து இங்கே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்குது. இது பால்கனி. இதில் ஓப்பன் பண்ணால் வெளியில் பால்கனி போகும். இந்த பக்கமாக வந்து 2 பெட்ரூம் இருக்குது. இது கெஸ்ட் ரூமு, இது ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் இப்போ என்கேஜாக இருக்குது. நம்ம வாங்க மாஸ்டர் பெட்ரூம் போகலாம். இது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இதில் வந்து வுட்டன் ஃப்ளோர் மாதிரி இருக்கிற டைல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது கிங் சைஸ் ரூம். இது 16x16 கிடைக்கும் இந்த ரூம் சைஸ் வந்து. இது வந்து டிவி, மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க, அதாவது பெட்டுக்கு ஆப்போசிட்டில் டிவி இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷான டைல் தான் இது. ஸோ எல்லாமே நம்ம சிமெண்ட் ஃபினிஷ்லேயே ஃபினிஷ் பண்ணுறதுனால ஸோ சீப்பராக இருக்கும் நமக்கு. இதுமாதிரி லைஃபும் ஜாஸ்தி கிடைக்கும் நம்ம அப்படி யூஸ் பண்ணும்போது. இந்த பெட்ரூமில் இருக்க சீலிங் டிசைன்ஸ் எதுவுமே வந்து ஃபால் சீலிங் கிடையாது, எல்லாமே வந்து கான்க்ரீட்லேயே பண்ணது. ஸோ அந்த வீட்டில் இருக்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டியூப்லைட்டே யூஸ் பண்ணலை. ஸோ அதுதான் இந்த வீட்டோட பெரிய ஸ்பெஷல். இது வார்ட்ரோப். சேம் இந்த வார்ட்ரோப்குள்ளே வந்து நம்ம கடப்பா ஷெல்ஃபில் தான் பண்ணியிருக்கோம். இங்கே இருந்து தானே. இது ஆக்சுவலாக டாய்லெட்டில் வந்து ஒரு வாஷ் பேசின் இருக்கும், அப்புறம் வந்து கிளாசெட், அதுக்கப்புறம் வாஷ் ஏரியா இருக்கும். இது ஃபுல்லாக வுட்டன் ஃபினிஷ் மாதிரியே இருக்கும் இந்த வீடு ஃபுல்லாகவே. ஸோ இந்த ரூம் வந்து ஒரே கான்செப்டில் இருக்கும். வெளியிலையும் வுட் இருக்கும், உள்ளேயும் வுட்டன் ஃபினிஷ் தான் இருக்கும். இங்கே மொட்டை மாடியில் வந்து நம்ம கார்டன் பண்ணியிருக்கோம். இது கார்டனிங் தான், சும்மா பிளான்ட்ஸ் மட்டும் வச்சு செடி வைக்கிற மாதிரி. இதில் காலம் ஃபுல்லாக நம்ம ரைஸ் பண்ணி விட்டுருக்குறோம். ஸோ காலம் எதுவுமே நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காலம் ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். சோலார் பேனலும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ சோலார் பேனல் மினிமம் என்ன ஒரு 4 ஃபேன், ஒரு 10 லைட் இருக்கிற மாதிரி சோலார் பேனல் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கே இது மாதிரி தொட்டிக்கு கீழே வந்து நமக்கு ஸ்டோரேஜ், சும்மா வேஸ்ட்டு திங்ஸ் போட்டு வச்சுக்கிற மாதிரியும், தொட்டியை நம்ம வந்து தொட்டிக்கு கீழே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணல. தொட்டி கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி ஏற்றிட்டு ஸோ தொட்டி கீழே நம்ம பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஹவுஸ். இது 4.5 years முன்னாடி நாங்கள் ரொம்ப பார்த்து ஒரே பேட்டர்னில் இருக்கணும், டோர் இப்படி தான் இருக்கணும், சீலிங் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி முன்னாடியே ப்ரீ பிளான்டாக பண்ணி ரொம்ப பக்காவாக டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இது மாதிரி சென்னையில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு ப்ராஜெக்டாக நான் வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன் ஃபியூச்சர் வீடியோவில். ஏன்னா பழைய ப்ராஜெக்ட் எல்லாமே நிறைய இருக்குது. ஒரு 7 yearsஆக நாங்கள் சென்னையில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நான் ரீஒர்க் பண்ண பார்க்குறேன், இல்லை வீடியோஸ் எடுத்து போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பயோசெப்டிக் டேங்க் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சைட்டில். அதை போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.